ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பிரஜா சக்தி நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பம். ராகம பட்டுவத்த பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார். வருடாந்த பேருந்து கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐந்தாவது தவணையாக 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு முடிவு. உள்நாட்டுச் செய்திகள். சமூகத்தை வலுவூட்டுவதற்கும் சமூகத்திற்குள் பொருளாதார நன்மைகளை சமமாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் பிரஜா சக்தி நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின்படி சமூகத்தை வலுவூட்டுவதற்கான பன்முக அணுகுமுறையுடன் கூடிய வேலை திட்டமாக ஜனாதிபதி பிரஜா சக்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய சகாக்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சோள விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு ராகம பட்டுவத்த பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். பட்டுவத்த கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கண்ணியமுள்ள சஞ்சீவ என்பவரின் நெருங்கிய கூட்டாளியான ஆமி உப்புல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் மற்றும் துப்பாக்கிதாரியின் அடையாளம் குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதற்காக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் கஹவத்தையை சேர்ந்த இளைஞனின் இறுதி சடங்குகள் நேற்று பிற்பகல் குடும்ப மயானத்தில் நடைபெற்றன. இமந்த சுரஞ்சன் என்ற 22 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டவராவார். அந்த இளைஞனின் இறுதி சடங்கை தொடர்ந்து போலீசாருக்கும் பிரதேசவாசிகளுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலையொன்று ஏற்பட்டது. குறித்த பிரதேசத்தில் பாதுகாப்பை வழங்க சுமார் 150 போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலேயே இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்களும் பிரதேசவாசிகளும் போலீசார் மீது குற்றம் சாட்டி அவர்கள் மீது கற்களை வீசியுள்ளனர். பின்னர் பிரதேசவாசிகளை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை பிரயோகத்தை போலீசார் மேற்கொண்டனர். கண்ணீர் புகை பிரயோகத்தில் பிரதேசவாசிகள் சிலர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது நாட்டில் தொழிற்கல்விக்கு அளிக்கப்படும் கவனம் போதுமானதாக இல்லை. எதிர்காலத்தில் தொழிற்கல்வியை ஒரு தீர்க்கமான பாடத்துறையாக மாற்றுவது நாம் அறிமுகப்படுத்தவிருக்கும் புதிய கல்வி மறுசீரமைப்பின் முக்கிய நோக்கமாகும். இன்று கம்பஹா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற முறையானதும் கவர்ச்சிகரமானதுமான நிறுவன முறைமையொன்றை கட்டியெழுப்புவதற்காக நாடு முழுவதும் உள்ள தொழிற்கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் சிரம மெகையும நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண விழாவில் கலந்து கொண்டபோது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்தார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் 5வது தவணையாக $350 மில்லியன் விடுவிக்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு IMF இதுவரை வழங்கிய மொத்த கடன் தொகை சுமார் $1.75 பில்லியன் உயர்கிறது. நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இலங்கைக்கான IMF தூதரக தலைவர் இவான் பாபிகியோகியோ இதனை அறிவித்தார். அவர் தொடர்ந்து கூறியதாவது, 4வது மதிப்பாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து இலங்கைக்கு $350 மில்லியன் கிடைக்கும். இந்த தொகை இலங்கையின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிக்க பயன்படுத்தப்படும். இது இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இலங்கையின் செயல்திறன் இந்த மதிப்பாய்வில் பொதுவாக வலுவாக உள்ளது. மேலும் இலங்கை அதிகாரிகள் 2 முக்கிய நடவடிக்கைகளை நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2025 வரையிலான செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயம், தானியங்கி மின்சார விலை நிர்ணய பொறிமுறையை செயற்படுத்துதல். இந்த நடவடிக்கைகள் இலக்குகளை அடைவதற்கான அபாயங்களை குறைப்பதற்கு உதவியுள்ளதாகவும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்கு இந்த கடன் உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு நகர பகுதிக்குள் டெங்கு பெருகும் இடங்கள் குறித்து தெரிவிக்க சிறப்பு தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த தகவலை 0112696594 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கலாம். கொழும்பு நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. அதற்காக 60 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் கொழும்பு மாநகர சபைக்குள் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2376 ஆகும். நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் 6370 நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைவாக பேருந்து கட்டணம் 0.55 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார். புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமான $27, 2வது கட்டண நிலையான $35 மற்றும் 3வது கட்டண நிலையான $45 ஆகியவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 4வது கட்டண நிலையிலிருந்து பேருந்து கட்டணங்கள் மாற்றப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார். அதன்படி 56, 77, 87, 117, 136 மற்றும் $141 உள்ளடங்கிய சில கட்டண நிலைகள் $1 குறைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற அனைத்து கட்டண நிலைகளும் $2 மற்றும் $3 அளவில் குறைக்கப்படும். இதற்கிடையில் பேருந்து கட்டண திருத்தங்களை அனைத்து பேருந்துகளிலும் காட்சிப்படுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் புதிய திருத்தங்களுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படாவிட்டால் 1955 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றிரவு கல்கிஸ்ஸ கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இன்று கந்தான பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிர் ஒன்று பலியாகியுள்ளது. நாட்டில் சிறிது காலமாகவே தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகின்றன. இதுகுறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி அறிவுறுத்தல் விடுத்தும் இந்த விடயத்தில் அரசாங்கத்திடம் எந்த பதிலும் இல்லை. நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றங்களை குறைப்பது எதிர்ப்பது குறித்து அரசாங்கத்திற்கு எந்த யோசனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எந்த வேலை திட்டமோ அல்லது தொலைநோக்க பார்வையோ இல்லாததொரு அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். கொலைகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. பாதாள உலக கும்பல்கள், போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், பல்வேறு அடக்குமுறை கும்பல்கள், அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் கும்பல்கள் இந்நாட்டில் தொடர்ந்து கொலைகளை செய்து வருகின்றன. இந்த குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. சமூகத்தில் வாழும் உரிமை இல்லாது போயுள்ளது. வாழ்வதற்கான உரிமை உறுதி செய்ய அரசாங்கம் தவறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இலங்கை ராமண்ய மகாபீடத்தினால் 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் உபசம்பதா புண்ணியம் நிகழ்வு நேற்று அனுராதபுரம் கலாவெவ பிரதேசத்தில் இடம்பெற்றது. 74வது தடவையாக இடம்பெற்ற இவ்வருட நிகழ்வில் 400 பிக்குகள் உபசம்பதா பெற்றனர். இப்புண்ணிய நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். குழந்தை
குழந்தைகளை பாதிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பாக அரசாங்கம் 2 மாதங்களில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்று வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் உரையாற்றிய அமைச்சர், உலகம் முழுவதும் குழந்தைகள் மத்தியில் புற்றுநோயை ஏற்படுத்தும் அன்றாட பிளாஸ்டிக் பயன்பாடுகளின் விளைவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உள்ளூர் சந்தையில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பாக அதிக ஆபத்துள்ள விடயங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதனால் பல அமைச்சகங்களுடன் ஒருங்கிணைந்து அடுத்த 2 மாதங்களில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். සංශෝධනත් එකතු කරගනිමු. අපේ දරුවන්ගේ ආරක්ෂාව වෙනුවෙන් ගත හැකි උපරිම ක්‍රියාමාර්ග ගන්න අපි ඉදිරි මාස 2 ඇතුළත මේ සිදු කරන වාර්තාවෙන් පසුව මේ කමිටුව විසින් සිදු කරන වාර්තාවෙන් පසුව අපි දැඩි තීරණ ගන්නවා. வவுனியா யாழ் வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் இன்று காலை இடம்பெற்றது. விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், யாழிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த IS ரக வாகனம் வவுனியா யாழ் வீதியில் சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்திற்குள்ளாகியது. விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். யாழ்ப்பாணம் புளியங்கூடலைச் சேர்ந்த 69 வயதான ஜெகதீஸ்வரன் என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக வவுனியா போலீசார், வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் பணிக்கு நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வுடன் மொத்தமாக 40 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் 34 முழுமையான மனித எலும்புக்கூடுகளும் மேலதிகமாக 6 எலும்புக்கூடு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 2 எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட 34 முழுமையான எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மற்றும் மானிடவியல் பிரிவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை அமல்படுத்தப்படும் வகையில் 12 மணி நேரம் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பாலியகொடை, வத்தலை, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவை நகரசபைக்கு உட்பட்ட பகுதிகள், கலனி, வியகம, மகர, தொம்பே, கந்தானை, மினுவங்கொடை பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1 டிரில்லியன் ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருங்கொட தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கை தாண்டுவதற்கான வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை சுங்கத்தின் வருவாய் இன்று 1 டிரில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 6 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. அரசாங்கத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கு 2115 பில்லியன் ரூபாய், அதாவது 2.115 டிரில்லியன் ஆகும். தற்போது பெறப்பட்ட வருவாயின் அடிப்படையில் இந்த இலக்கை தாண்டுவதற்கான வாய்ப்பு சுங்க திணைக்களத்திற்கு உள்ளது. இலங்கை சுங்க திணைக்களத்தால் செயற்படுத்தப்பட்ட வருவாய் வசூல் முறையின் மறுசீரமைப்பு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக பாரம்பரிய தளமான சிகிரியாவை பாதிக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டி துசித மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். சிகிரியா தற்போது உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயத்தில் இல்லை என்றாலும் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எதிர்காலத்தில் சிகிரியாவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிகிரியாவை சுற்றி நாளுக்கு நாள் கட்டப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் சிகிரியாவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரத்தில் அழுத்திவுள்வெவ மயானத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக கொக்காவெவ போலீசார் தெரிவித்தனர். உழவு இயந்திரம் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த கால்வாயில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது உழவு இயந்திரத்தில் இருந்த சாரதியும் சிறுவனும் காயமடைந்துள்ள நிலையில் கலெம்பிந்துனுவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அழுத்திவுள்வெவ பிரதேசத்தை சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் ஆவான். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்காவெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் கடற்றொழில் துறையை டிஜிட்டல் மயமாக்கும் மற்றும் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை வலுப்படுத்தும் முகமாக ஆஸ்திரேலியாவின் உதவியின் கீழ் சர்வதேச புலம்பெயர்வு ஸ்தாபனம் கடற்றொழில் மற்றும் நீர்வள திணைக்களத்திற்கு 50 டேப்லெட் கருவிகளை நன்கொடையாக வழங்கியது. IOM-இன் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் இயோரி கடோ அவர்களின் இலங்கையின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமல் ஜுனதாசவிடம் இந்த நன்கொடை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த விஜயம் இலங்கையில் IOM-இன் திட்டங்களை அவதானிப்பதையும் எதிர்கால ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. தனது விஜயத்தின் போது கடோ அவர்கள் பேருவள கடற்றொழில் துறைமுகத்தை பார்வையிட்ட பின்னர் கடற்றொழில் மற்றும் நீர்வள திணைக்களத்தின் கடற்றொழில் கண்காணிப்பு மையத்திற்கு சென்றார். அங்கு FMC-யின் செயற்பாடுகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்கான ஒரு ஒருங்கிணைப்பு மையமாகவும் நிலையான கடற்றொழில் முகாமைத்துவத்திற்கான அதன் பங்களிப்பு குறித்து பணிப்பாளர் விவரங்களை கேட்டறிந்து கொண்டார். மேலும் IOM-இன் கடற்றொழில் மற்றும் நீர்வள திணைக்களம் இடையேயான தற்போதைய கூட்டாண்மையை வலுப்படுத்தி நிலையான மற்றும் விரிவான ஒத்துழைப்பிற்கான மூலோபாய வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது நடைமுறையில் உள்ள கப்பல் கண்காணிப்பு முறைமை குழுவால் அவதானிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் மற்றும் நீர்வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SJ காவத்த மற்றும் கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய எல்லைப்படை பிரதிநிதி ஒருவரும் கலந்து கொண்டார். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். புத்தளம் சிலாபம் பிரதான வீதியின் தெதிரோயா பாலத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து பருத்தித்துறையை நோக்கி பயணம் செய்த குறித்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள மரம் ஒன்றில் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் போக்குவரத்தும் சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சிலாபம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். 1,90,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு மருதானை பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய வர்த்தகர் ஆவார். சந்தேக நபரான வர்த்தகர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். பின்னர் சந்தேக நபரான வர்த்தகர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ரெட் சேனல் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது சுங்க அதிகாரிகளால் சோதனை உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 1 கிலோ 847 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். லுணுவில பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படாத நிலையில் அவர் தொடர்பான தகவல்கள் கண்டறியப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
நாட்டில் வருடாந்தம் சுமார் 33,000 புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அவர்களில் 35% சிறுவர்கள் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மாரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறுவர் நோயாளர்களுக்கான 5 மாடி கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், மருத்துவமனை கட்டுமான பணிகளால் சுகாதார அமைச்சுக்கு பல கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளது. சில கட்டட நிர்மாண பணிகள் சுமார் 8 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பினும் ஒரு சில காரணங்களால் அப்பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆகையால் கட்டுமான பணிக்காக மதிப்பிடப்பட்ட தொகையை விட 50 முதல் 60% பணத்தொகையை மேலதிகமாக வழங்க வேண்டியுள்ளது. ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் ஒப்பந்த திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தியுள்ளார். திரைச்சேரியில் பணத்தை விடுவித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டுமான பணிகள் இடம்பெற்றால் மாத்திரமே மதிப்பீட்டின்படி பணிகளை நிறைவு செய்ய முடியும். வருடாந்தம் மாரகம தேசிய வைத்தியசாலையில் 11,000 புற்றுநோயாளர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். புற்றுநோய் சிகிச்சைக்கான உபகரணங்கள் வைத்தியசாலைக்கு தொடர்ச்சியாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அரசாங்கத்தால் மாரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு விரைவில் 5 புதிய லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் மருத்துவமனைக்கு மேலும் 2 லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரங்களை வழங்க உள்ளது என்றார். முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படும் போது முறைப்பாட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் குறித்த நபருக்கு எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் சுற்றறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு எதிராக எரிசக்தி நிபுணரான விதுர ருளப்பனாவ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. சமூக ஊடகம் ஒன்றில் தான் பதிவிட்ட ஒரு கருத்து தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற விரும்புவதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கண்ணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தன்னை அழைத்ததாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது தனக்கு எதிராக முறைப்பாடு என்ன, அதன் உள்ளடக்கம் என்ன என்று சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிடம் கேட்டதாகவும் பிரதிவாதியான போலீஸ் அதிகாரி அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதிவாதியான போலீஸ் அதிகாரி அத்தகைய தகவல்களை வழங்காமல் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் கண்ணனி குற்றப்பிரிவின் பிற அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அளித்த உறுதிமொழியின்படி தொடர்புடைய சுற்றறிக்கையை தயாரித்து நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பில் தான் திருப்தி அடைந்துள்ளதாகவும் மனுவின் விசாரணையை அதற்கேற்ப நிறைவு செய்ய முடியும் என்றும் மனுதாரரின் சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அதன்படி மனுவின் விசாரணை நிறைவு செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் உப பரிசோதகர், அந்த பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் பெயரிடப்பட்டிருந்தனர். அரசு பாடசாலைகளில் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தர மாணவர்களை இணைக்கும் செயல்முறை தொடர்பான வழிமுறைகளை வெளியிடுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு தெரிவிக்கையில், www.moe.gov.lk என்ற இணையதளத்தில் மாதிரி விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசு பள்ளிகளில் தரம் 1இல் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் வழங்கப்பட்ட மாதிரி மற்றும் வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்ப படிவத்தை செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இன்று அமெரிக்காவின் 249வது சுதந்திர தினம். அமெரிக்க சுதந்திர தினம் ஆண்டுதோறும் ஜூலை 4ஆம் திகதி கொண்டாடப்படுகிறது. இது ஜூலை 4, 1776இல் கிரேட் பிரிட்டனிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாட்டின் பிரகடனத்தை நினைவுகூரும் ஒரு குறிப்பிடத்தக்க தேசிய நாளாகும். ஜூலை 4, 1777இல் பிலடெல்பியாவில் சுதந்திர தினத்தின் முதல் ஆண்டு விழா நடந்தபோது நிறுவன தந்தை மற்றும் அமெரிக்காவின் 2வது அதிபரான ஜான் ஆடம்ஸ் ஜூலை 2ஆம் திகதி கொண்டாடப்பட வேண்டும் என்று கருதினார். காரணம், ஜூலை 2 அன்று 13 அமெரிக்க குடியேற்றங்களின் விடுதலையை அறிவிப்பதற்காக காங்கிரஸ் வாக்களித்திருந்தது. ஆனால் இது ஜூலை 4 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதனாலேயே அவர் ஜூலை 2ஐ சரியான திகதியாக கருதினார். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4 அன்று அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை அமெரிக்கா அனுசரிக்கின்றது. ஜூலை 4ஆம் திகதி அமெரிக்க சுதந்திரம் மற்றும் தேசிய பக்தியை குறிக்கிறது. நாடு நிறுவப்பட்ட சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் மகிழ்ச்சியை பின்தொடர்தல் போன்ற கருத்துக்களை இது மதிக்கிறது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி குறைப்பு சட்டம் மூலம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது. வரிச் சலுகைகள், எல்லை பாதுகாப்பு, செலவினங்கள் குறைப்பு, சட்டவிரோதமாக குடியேறுவதை தவிர்க்க $350 பில்லியன் ஒதுக்கீடு செய்வது போன்ற அம்சங்கள் நிறைந்த செலவு குறைப்பு சட்டம் மூலம் அமெரிக்க காங்கிரஸில் விவாதங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக 218 வாக்குகளும் எதிராக 214 வாக்குகளும் கிடைத்தன. 4 வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் பிணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இருவரும் பிணை கோரி மனு அளித்திருந்த நிலையில் இந்த மனு போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஸ்ரீகாந்த் தரப்பில் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கும் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது என வாதிடப்பட்டது. கிருஷ்ணா தரப்பில் மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இருவருக்கும் பிணை வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகிய இருவரின் பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆப்கானிஸ்தானில் 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து மாஸ்கோ தலிபான்கள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்கிய பின்னர் அந்த அரசாங்கத்தை முறையாக அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் புதிதாக நியமிக்கப்பட்ட தூதர் குல் ஹசன் ஹாசனிடமிருந்து சான்றுகளை பெற்றதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சரகம் அறிவித்தது. ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் உற்பத்தி திறன் கொண்ட இருதரப்பு ஒத்துழைப்பை வளர்க்கும் என்று அமைச்சரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சரகம் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று கூறியது. மேலும் தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி இந்த முடிவை வரவேற்று மற்ற நாடுகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று கூறியுள்ளார். இதுவரை எந்த நாடும் தலிபான் நிர்வாகத்தை முறையாக அங்கீகரிக்கவில்லை. என்றாலும் அந்த குழு பல நாடுகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது மற்றும் சீனா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடன் சில ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியது. இருப்பினும் தலிபான் அரசாங்கம் உலக அரங்கில் ஒப்பீட்டளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் பெண்கள் மீதான அதன் கட்டுப்பாடுகள் காரணமாகவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவின் ஆலோசனையின் பேரில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தலிபான் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான முடிவை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அணித்தலைவர் சுப்மன் கில்லின் சதத்துடன் இந்திய அணி வலுவான நிலையை பெற்றுள்ளது. பெர்மிங்ஹாமில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த டெஸ்ட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தான பயணிக்கப்பட்ட இந்திய அணிக்கு ஆரம்ப வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 87 ஓட்டங்களை பெற்றதோடு மத்திய வரிசையில் வந்த கில் அபாரமாக செயற்பட்டு டெஸ்ட் போட்டிகளில் தனது 7வது சதத்தை பூர்த்தி செய்தார். முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவடையும் வரை களத்தில் இருந்த கில் 216 பந்துகளில் 12 பவுண்டரிகளுடன் ஆட்டமிழக்காது 114 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதன் மூலம் இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது 85 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 310 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.